Okay, கொஞ்சம் நிதானமா போலாம். Okay, 10 minus 12. யாராவது வரணுமா? எல்லாம் வந்துட்டீங்களா? 2 more வரணும் சார். ஓகே ஓகே ஓகே. இது ஓப்பன்ல இருந்தா அலோவ் பண்ண முடியல. ஓகே அட்மிட். ஒருத்தர் 8 participants இருக்காங்க. என்ன? 8. Two members வரணும். ஓகே வந்தாச்சு. ஓகே சார். ஓகே. இப்போ கொஞ்சம் ஸ்லோவா போலாம். இப்போ இது வந்து y minus y mean. இப்போ 10 minus 12 minus 2. அடுத்தது 12 minus 12 equal to 0. அடுத்தது 13 minus 12 equal to 13 minus 12 equal to 1. அடுத்தது 9 minus 12 equal to minus 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 minus 12 equal to minus 4. அடுத்தது 11 minus 12 equal to minus 1. So இதை நம்ம போட்டாச்சு. இப்போ y ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ 0, 4, 2, 3, minus 2 இதனுடைய ஸ்கொயர். So 0 into 0 is 0. 4 4s are 16. 2 2s are 4. 3 3s are 9. 2 2s are 4. 0. 1 1s are 1. 3 3s are 9. 4 4s are 16. 1 1s are 1. Okay. So இதனுடைய sum பார்த்தீங்க அப்படின்னா 60. Okay. So நாம sigma x கண்டுபிடிச்சிட்டோம் 110. Sigma x square கண்டுபிடிச்சிட்டோம் 30. Sigma y கண்டுபிடிச்சிட்டோம் 120 and sigma y square கண்டுபிடிச்சோம் 60. So நமக்கு தேவையான so இதுல நம்ம அப்ளை பண்ண போறதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ரைட். நவ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது கோவேரியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா standard deviation divided by mean. Yeah, x or mean. Therefore, now we are going to find out standard deviation. The standard deviation of the form sigma x square divided by n. Okay, so sigma x square la evalukku 30 divided by n. Okay, n வந்து பாத்தீங்கன்னாக்க 10. So 30 divided by 10 is nothing but 3. But 3 உடைய ஸ்கொயர் பாத்தீங்கன்னாக்க 1. Okay, 3 உடைய ஸ்கொயர் பண்ணா 1.732. Okay, so இது வந்து x உடைய calculation. X உடைய standard deviation. Now y உடைய standard deviation பார்த்தோம் அப்படின்னா sigma y square வந்து எவ்வளவுனா 60. Sigma y square is 60. இது சேவ் பண்ண சொல்லுது, சேவ் பண்ணி இப்போ வந்து சிக்மா y ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் 60 நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 60 divided by 10. N value is nothing but 10. So 1, 2, 3, 4, 5, 6, 10, 10 patients. So divided by 10. So 6. Answer is 6. இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6 உடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2.449. ஓகே, ஸோ நான் அதெல்லாம் வந்து 2.45 எடுத்துக்கிறேன். ஸோ சிக்மா வந்து ஐ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 2.45. ஓகே ரைட். நவ் வி கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஃபார்முலா என்ன? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை x மீன் இன்டு 100. ஓகே, நவ் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இப்போ அப்ளை பண்ண போறோம்.
So standard deviation of x வந்து எவ்வளவு பண்ணா 1.732 divided by x உடைய மீன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாம கண்டுபிடிச்சிட்டோம் 11. Okay, the standard way 11 x mean y mean வந்து 12. Yeah, therefore y mean பாருங்க 2.45 வந்து நாம கண்டுபிடிச்ச standard deviation 2.45 divided by y உடைய மீன் வந்து பாத்தீங்கன்னா 12. So into 100. So answer வந்து பாத்தீங்க அப்படின்னா CV is equal to 15.7 coefficient of variation. X க்கு வந்து பாத்தீங்கன்னா 15.7, y வந்து பாத்தீங்கன்னா 20.4. ஓகே, இப்போ இதுல வந்து எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா coefficient of variation. CV is nothing but coefficient of variation. அது வந்து 15.7, ரைட்? அப்புறம் y இது பாத்தீங்கன்னா 20.4. இன்னும் கொஞ்சம் தெளிவா போடனா x இப்ப drug A is equal to drug A உடைய வேரியேஷன் அப்படின்னு வச்சுங்க. drug A உடைய அடுத்தது drug B. ஓகே, அதனுடைய வேரியேஷன் அப்படின்னா 20.4. வேரியேஷன் அது டிஃபரன்ஸ். வேரியேஷன்னா நத்திங் பட் டிஃபரன்ஸ் இல்லையா? அப்போ வேரியேஷன் வந்து எதில் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக் ஏது தான் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் வந்து 15.7 இருக்கு, கம்மியா இருக்கு. ட்ரக் பி உடைய வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 20.4 இருக்கு. அதாவது இந்த ரெண்டு ட்ரக்குல கம்மியா இருக்கிற வேரியேஷன் எது இருக்குன்னா ட்ரக் ஏக்கு தான் இருக்கு. therefore the coefficient of variation is less for drug A. Therefore drug A is more consistent than drug B. ஓகே, புரிஞ்சதா? அப்ப drug A க்கும் drug B க்கும் நடுவுல எது வந்து கன்சிஸ்டன்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்துல எது கன்சிஸ்டன்டா இருக்குன்னாக்கா drug A தான் கன்சிஸ்டன்டா இருக்கும். ஓகே, 15.7. ஏன்னா அதுதான் வந்து கம்மி டிஃபரன்ஸ் காட்டுது. வேரியேஷன் ஆனது டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ கம்மி டிஃபரன்ஸ் காட்டுறது தான் வந்து பெஸ்ட் ட்ரக். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த சம் பாருங்க. ஸோ ட்ரக் ஏ ட்ரக் பி பாருங்க, அவங்க நம்ம பேஷண்ட்டுடைய வெயிட் கம்மியா இருக்கு. த டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் இல்லையா? ஸோ 10, 12, 13 இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2, 10, 12, 12, 16, 13, 14 இது வந்து வேற வேற தான், பேஷண்ட்ஸ் வேற வேற தான். பட் இது பார்க்கும்போது சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் தேர் இஸ் அ வேரியேஷன். அப்போ ட்ரக் ஏ பெஸ்டா ட்ரக் பி பெஸ்டான்னு கேட்டிருக்காங்க. அது சாரி, வேரியேஷன் கேட்டிருக்காங்க. ட்ரக் ஏ உடைய வேரியேஷன் வந்து எப்படி இருக்கு, ட்ரக் பி உடைய வேரியேஷன் எப்படி இருக்கு. ஓகே, அதை நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் நாம கண்டுபிடிச்சதுல ட்ரக் ஏ இஸ் கன்சிஸ்டன்ட் தென் ட்ரக் பி. ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம்ல உங்களை நீங்க சம் போடும்போது நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று இதை பாருங்க, என் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, என் வேல்யூ வந்து 7. இப்போ இது சீரியல் நம்பர் 1 இருக்கிறதுனால நீங்க அதை என் வேல்யூ நினைச்சுக்க கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஸ்பெண்ட். இந்த சம்ல பாருங்க, இந்த சம்ல என் வேல்யூ 10 பேஷண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. அந்த 10 பேர் 2 குரூப்பா இருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், இப்படி கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ 3 பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, 3 பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒன்று வந்து ட்ரக் ஏ வந்து 10 பேஷண்ட் இருக்கிறாங்க. ட்ரக் பி வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பேஷண்ட் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகணும், இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஒய்யுடைய சிக்மா ஒய்யுடைய என் வேல்யூ பார்க்கும்போது டிவைட் பை என் போட்டிங்களா, அப்போ இங்கே வந்து 10க்கு பதில் என்ன வரும், 7 போடுவீங்க. ஓகே, ஸோ 120 டிவைடட் பை 7 போடுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சம்மில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்கிறதுனால இதுவும் 10 பேஷண்ட் இதுவும் 10 பேஷண்ட் கொடுத்து கேட்டதுனால உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணி சில சம்ல வந்து கடைசி 3 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து 10 இது வந்து 5 பேஷண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தா இந்த என் வேல்யூ வந்து மாறிடும். ஓகே, இந்த என் வேல்யூ வந்து மாறும். ரைட்? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது ஓகே மணிக்கு? ஷால் வி க்ளோஸ்? நாளைக்கு பார்க்கலாமா? சார் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ எந்த ட்ரக் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்குன்னு தானே சார் கண்டுபிடிக்கணும். எஸ். ஸோ அப்போ ட்ரக் பி இது வந்து அதிகமா வேல்யூ வர்றதுனால அது எப்படி சார், எனக்கு அது புரியல சார்.
கம்மியா என்ன வேல்யூ வருதோ Variation. வேரியேஷன் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் வச்சு சொல்ற பாருங்க. இப்போ வந்து விராட் கோலிக்கும் தோனிக்கும் வந்து என்ன பண்றாங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. யார் வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து இது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஷேர். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கோலியுடைய ஸ்கோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து தோனியுடைய ஸ்கோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கோலியுடைய 10 மேட்ச்ல அடிச்ச ரன்னுங்க. 10, 12, 13, 14, 14, 9, 2. இது வந்து தோனி அடிச்ச ஸ்கோர் 12, 16 இதெல்லாம். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேர்ல யாரு கன்சிஸ்டன்ட்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, யார் கன்சிஸ்டன்ட் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சு பார்த்ததுல என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, கோலி வந்து அவருடைய அடிச்ச ஸ்கோர் டிஃபரன்ஸ் ஒரு மேட்சுக்கும், ஓகே, ஒரு மேட்சுக்கும் அவருடைய மீன் பாருங்க, டோட்டல் மீன். ஓகே, அவர் அடிச்சது வந்து 110 அடிச்சிருக்கிறாரு மொத்தமா 10 மேட்ச்ல. டோனி வந்து 120 ரன் அடிச்சிருக்காரு 10 மேட்ச்ல. இதனுடைய மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11. கோலியுடைய மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 11. ஓகே, இவருடைய ஆவரேஜ் 120 divided by 10 பாத்தீங்கன்னா 12. தோனியுடைய ஆவரேஜ் வந்து 12. ஓகே, வந்து அதிகமா தெரியுது. தோனி கோலி இது வந்து 11 காட்டுது ஆவரேஜ்ல. ஆனா தோனி இது வந்து பாத்தீங்கன்னா கோலியை விட அதிகமா காட்டுது 12 ஆவரேஜ். புரியுதா? ஓகே, இப்போ நம்ம வேரியேஷன் போட்டு பார்க்குறோம். கால்குலேட் பண்ணி பார்த்ததுல யாருடைய டிஃபரன்ஸ் வந்து ஒரு மேட்சுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா, ட்ரக் ஏ தான் கம்மியா இருக்கு. அதாவது கோலி தான் கம்மியா இருக்கிறாரு. அவர் தான் வந்து 15.7 இருக்கிறாரு. ஆனா தோனியுடைய டிஃபரன்ஸ் ஒரு மேட்ச் அடிச்ச ஸ்கோருடைய டிஃபரன்ஸ், ஒரு மேட்ச்ல 1 ரன் அடிச்சிருக்காரு, இன்னொரு மேட்ச்ல 10 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச்ல 0 அடிச்சிருக்காரு, இன்னொரு மேட்ச்ல 21 அடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா ரெண்டு அடுத்த மேட்ச்க்குள்ள இல்லைன்னா மேட்சஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப தோனியுடையது வந்து பாத்தீங்கன்னா 20.4 இருக்கு. ஓகே, அப்போ கன்சிஸ்டன்டா டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க. ஓகே, எதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மீன் வச்சும் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த 11 இந்த 12. ஓகே, அப்படி வச்சு பார்க்கும்போது பெஸ்ட் பிளேயர் யாருன்னு கேட்டா கோலி தான் பெஸ்ட் பிளேயர், நாட் தோனி அப்படின்னு இந்த சம்ல நாம சொல்றோம். புரியுதா? எஸ் சார். சார் ஆனாலுமே அந்த 15 and 20 வருதுல்ல சார், சோ எப்படி அது கோலி தான் அப்படின்றது? இப்போ நீங்க கேட்ட கேள்வி இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்ச்ல இப்போ இந்த ஒரு மேட்ச்ல வந்து கோலி என்ன பண்றாரு, 20 அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச்ல 31 அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச்ல 32 அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச்ல 0, இன்னொரு மேட்ச்ல 5 அடிக்கிறாரு. ஓகே, தோனி வந்து என்ன பண்றாரு, எல்லா மேட்ச்லயும் 20 20 இப்போ இதனுடைய ஸ்கோர் பாருங்க எவ்வளவு, 20 51 51 61 71 81 83 83 plus 5 83 plus 5 வந்து 87. ஓகே, இதுல வந்து 100. ஓகே, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா இது வந்து கோலியுடைய 5 மேட்ச் ஸ்கோர் வந்து 87, தோனியுடைய 5 மேட்ச் ஸ்கோர் வந்து 100. ஓகே, இப்போ இவங்க 2 பேர்ல யார் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு இப்போ நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க சம்ல. ஓகே, அதாவது மீன் கண்டுபிடிக்காம நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஆவரேஜ் வச்சு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை மட்டும் பேஸ் பண்ணி நீங்க வந்து யார் வந்து குட் பிளேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோலி 87 divided by 5, அவருடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 17.41. ஆனா தோனியுடைய ஆவரேஜ் 100 divided by 5 equal to 20. ஓகே, தோனியுடைய ஆவரேஜ் 20. இப்போ இது 2 பேர்ல யாருக்கு அதிகமா இருக்கு? இது வந்து கோலி இல்லையா, 17.4. இது வந்து தோனி. கரெக்டா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சது
கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வெறும் ஆவரேஜ் Yes, மட்டும் sir. போட்டிருக்கோம். கரெக்டா? ரைட். இப்போ ஆவரேஜ் மட்டும் பார்க்கும்போது டோனி இஸ் தி பெஸ்ட் பிளேயர். புரியுதா உங்களுக்கு? Okay, இப்போ வந்து கோலி வந்து இஸ் நாட் எ பெஸ்ட் பிளேயர். ஏன் அப்படின்னா மாறி மாறி அடிச்சிருக்கிறாரு. இப்போ கன்சிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி டோனி இஸ் கன்சிஸ்டன்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த Yes, இந்த sir. மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் யாரு அப்படின்னா ஒன்லி டோனி இஸ் கன்சிஸ்டன்ட் than கோலி. காட் த பாயிண்ட்? Yes, sir. புரியுதா? Yes, sir. ஏன்னா இது வந்து ஆவரேஜ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஆவரேஜ் மட்டும் பார்த்ததுனால நமக்கு யாரு பெஸ்ட் பிளேயர்னா தோனி இஸ் த பெஸ்ட் பிளேயர். ஆனா நமக்கு என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ள போய் பார்க்கறோம். உள்ள போய் என்ன பண்றோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, அந்த ஆவரேஜுக்குள்ள இருக்கின்ற வேரியேஷன் பார்க்கறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த மீன் ஸ்கோர்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, இந்த மீன் ஸ்கோர்ஸ் இந்த மீன் ஸ்கோர்ஸ் இல்லையா 17.4 எடுத்துக்கிட்டு இந்த 20 எடுத்துன்னு இன்னொரு ஸ்டெப் உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, செக் பண்றீங்க. ஓகே, அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த இந்த சம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தோனி தான் பெஸ்டா வருவாரு. ஆனா இந்த வேரியேஷன் பார்த்து பார்க்கும்போது இதுல வந்து நம்ம போட்டதுல கோலி தான் பெஸ்ட் பிளேயர்னு வரும். ஓகேவா? ரைட், காட் த பாயிண்ட். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம சேர்த்துட்டோம். இதுல வந்து நம்ம சேர்க்கல, வெறும் ஆவரேஜை பத்தி நம்ம டிசைட் பண்றோம். ஆனா இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆவரேஜை இன்க்ளூட் பண்ணி நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் இன்க்ளூட் பண்றோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்க்ளூட் பண்றோம். எவ்வளவு டிவியேட் ஆகுது, ஒரு மேட்ச்சுக்கும் எவ்வளவு டிவியேட் ஆகுது அப்படின்றத வச்சும் நான் பார்த்தோம். இப்போ ரெண்டு வகையில பார்க்கும்போது தோனி வில் பி பெட்டர் இன் திஸ் பர்டிகுலர் சம். ஓகே? Yes, sir. ஓகேவா? ரைட். இப்போ நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அது படிக்கணும். கொஸ்டினை கரெக்டா படிச்சுட்டு நீங்க பண்ண பாருங்க. இந்த மாதிரி சம் எதுக்கு வந்து சூட் ஆகும்னா இதே மாதிரி ஒண்ணு, அதே மாதிரி இன்னொன்னு ஃபார் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகே, உங்களுக்கு கேட்குறாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் உடைய இது ரெண்டுத்துக்குமே வந்து இதே மாடல் தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் வேற கூட நீங்க பண்ணலாம். இது வந்து இட் இஸ் அ ட்ரக்ஸ் இல்லையா, ட்ரக். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு ஸ்டூடெண்டுடைய மார்க்ஸ், ரெண்டு ஸ்டூடெண்ட். ஓகே, டூ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இதுவும் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இது ஆக்சுவல் சம் ஒர்க் அவுட் பண்ணது இன்னொரு ஷீட்டுக்கு அது உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? Okay, sir. ஷால் வி க்ளோஸ்? ஓகே சார். நான் இப்போ ஜாய்ஸ் உடைய இதுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க ஷேர் பண்ணீங்க ஜாய்ஸ். ஓகேவா? ஓகே சார். இந்த குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிரோம் சார், ஸ்டார்ட் குரூப். அதுல போட்டுருங்க. அதுல கிரியேட் பண்ணிரோம் சார், கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம் சார். ஓகே, ஓகேங்க. ஓகே, ஓகே ரைட். எனக்கு இன்னும் அந்த क्वेश्चंस அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்போ நீங்க அனுப்பிச்சதுல 4ல 2 ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இன்னும் 2 நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்க இன்னும் சம்ஸ் இருந்தானே எனக்கு எடுத்து போட்டுருங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. Shall we close? Thank you sir. Yeah. Yes sir, thank you sir. Thank you. Thank you sir. Yeah, thank you.